வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb எக்கனாமிக்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 13வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. 301 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் நேஷனலைஸ்டு இன் த இயர் A 1935, B 1945, C 1949, D 1969. C 1949ங்கிறது கரெக்டான ஆன்சர். 302 notes on which denomination has the portrait of Mahatma Gandhi printed on them? A 2000 rupees, B 500 rupees, C 100 rupees, D all of the above. எல்லாத்துலேயுமே மகாத்மா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும். டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 303 சின்ஸ் த இன்செப்ஷன் ஆஃப் த கோஆபரேட்டிவ் மூமெண்ட் ரூரல் கிரெடிட் ஹேஸ் பீன் ஏ இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், பி ரேஷனலைஸ்ட், சி சீப்பண்ட், டி ஆல் த எபோவ். கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஆரம்பித்த பிறகு எல்லாமே இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஆகிடுச்சு. ஸ்டேட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அப்புறம் பி ரேஷனலைஸ் ஆகிருக்கு, சி சீப் அண்டு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதனால் டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 304 இஃப் ஆல் த பேங்க்ஸ் இன் அன் எக்கானமி ஆர் நேஷனலைஸ்டு and converted into a monopoly bank, the total deposit A will increase, A will decrease, B will increase, C will neither increase nor decrease, D none of the above. எல்லா பேங்க்கையும் நேஷனலைஸ் பண்ணிட்டாக்க அதே டெபாசிட் தான் அங்கே இருக்கும். அதனால் C will neither increase nor decreaseங்கிறது கரெக்டான ஆன்சர். 305 the condition of indirect taxes in the country's revenue is approximately A 70%, B 75%, C 80%, D 86%. D 86% indirect tax நம்ம கண்ட்ரியில் கிடைக்குது. அதனால் D 86% கரெக்டான ஆன்சர். 306 devaluation of currency will be more beneficial if A prices of domestic goods remain constant, B prices of exports remain constant, C prices of imports remain constant, D prices of exports rise proportionately. எப்போ devaluation of currency பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ கரன்சியோட ரேட்டு US டாலருக்கு ஒரு $1 இஸ் ஈக்குவல் டு 83ன்னு இருக்குது. அதை டீவேல்யூ பண்ணுறாங்க. டீவேல்யூ பண்ணி 85ன்னு மாற்றுறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட்டே 85ன்னு மாற்றுறாங்க. ஒரு டாலருக்கு 85 டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி. அப்போது அது எப்போ யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா, எந்த டயத்துலன்னா பி ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சிடக்கூடாது. அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அது யூஸ் ஆகும், மோர் பெனிஃபிஷியல். அதனால் பி ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 307 இன் இந்தியா rural incomes are generally lower than the urban incomes. Which of the following reasons account for this? ரூரலில் இன்கம் கம்மியாக இருக்குது, அர்பனில் இன்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? 1 large number of farmers are illiterate and know little about scientific agriculture. இப்போ ரூரலில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நியூ மெத்தடு, சயின்டிஃபிக் மெத்தடை அக்ரிகல்ச்சரில் கொண்டு வர தெரியல. ரெண்டாவது, ப்ரைஸஸ் ஆஃப் ப்ரைமரி ப்ராடக்ட் ஆர் லோயர் தேன் தோஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட். ப்ரைமரி ப்ராடக்ட், அதாவது ஃபார்மர்ஸ் விளைவிக்கிற அந்த பயிரெல்லாம் விலை குறைச்சலாக இருக்குது. வேறஸ் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் பீன் லோ வென் கம்பேர்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரி.
அக்ரிகல்ச்சரில் முதலீடு கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ரீசனாக அப்படிங்கிறது. ஏ வந்து ஆப்ஷன் 1, 2, 3, பி வந்து ஆப்ஷன் 1 and 2, சி வந்து 1 and 3, டி வந்து 2 and 3. இந்த மூணுமே காரணம். ரூரல் இன்கம் கம்மியாக இருக்கிறதுக்கும் அர்பன் இன்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த மூணுமே காரணம். அதனால் ஏ 1, 2, 3ங்கிறது கரெக்டான ஆன்சர். 308. இன் இந்தியா the first bank of limited liability manages by Indians and founded in 1881 was. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி, அது மேனேஜஸ் பை இண்டியன்ஸு அண்டு ஃபவுண்டட் இன் 1881. அது என்ன ஃபஸ்ட்டு பேங்க்கு அப்படின்னா, ஏ ஹிந்துஸ்தான் கமர்ஷியல் பேங்க், பி ஓத் கமர்ஷியல் பேங்க், சி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், டி பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். அது வந்து பி ஓத் கமர்ஷியல் பேங்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். 309. The average rate of domestic savings for the Indian economy is currently estimated to be in the range of. இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏ 15 to 20%, பி 20 to 25%, சி 25 to 30%, டி 30 to 35%. ஆவரேஜ் வந்து இந்தியாவில் பி 20 to 25%ங்கிறது கரெக்டான ஆன்சர். 310. In utensils worth rupees 1000 are produced with copper worth 500, wages paid are 100, other material purchased is worth 100, and depreciation of machinery is 0. Then what is the value of value added in process? 1000 rupees worth ஒரு உட்டன்சில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 500 ரூபாய் காப்பர், வேஜஸ் 100 ரூபாய், அதர் மெட்டீரியல் வந்து 100 ரூபாய், டிப்ரிசியேஷன் 0. அப்படின்னா மொத்தம் 700. ஆடட் வேல்யூ எவ்வளோன்னாக்கா ஒரு 300 ரூபாய்க்கு ஆடட் வேல்யூ பண்ணியிருப்பாங்க, வேல்யூ ஆடட். ஸோ ஏ rupees 1000, பி rupees 500, சி rupees 400, டி rupees 300. அதனால் டி rupees 300ங்கிறது கரெக்டு. 311. Which of the following is not a part of machinery that settles industrial dispute? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்ததுன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதை செட்டில் பண்ணாதுங்கிறது. ஏ வேஜ் கோர்ட்டு, பி ஒர்க்ஸ் கமிட்டி, சி கான்சுலேஷன் ஆஃபீஸர்ஸ், டி போர்ட் ஆஃப் கான்சுலேஷன். இதில் வந்து வேஜ் கோர்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஏ வேஜ் கோர்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 312. எக்ஸைஸ் டியூட்டி இஸ் ஏ டேக்ஸ் லெவிட் ஆன் த. எக்ஸைஸ் டியூட்டி எதுக்காக லெவி பண்ணுறோம்? ஏ இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், பி எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், சி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், டி சேல் ஆஃப் குட்ஸ். எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மேனுஃபேக்சரிங் இதில் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது. ஸோ சி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 313. If the fiscal deficit of the union government is 75,000 crores, re-lending to state is 25,000 crores, interest payment are 25,000 crore, what is the amount of primary deficit? Primary deficit எவ்வளவு அப்படின்றாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 75,000 crores. ரீலெண்டிங் டு ஸ்டேட்டு திருப்பி அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறது, அது வந்து 25,000 crores. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 25,000 crores. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ப்ரைமரி டெபிசிட்? ஏ rupees 50,000 crores, பி 25,000 crores, சி 1 lakh crore, டி 1,25,000 crore. 75,000 crores இது டோட்டல் டெபிசிட். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. அதனால் 50,000 crores ப்ரைமரி டெபிசிட்னு பேர். ஏ 50,000 crore கரெக்டான ஆன்சர். 314. ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் இஸ் யூஸ்வலி ஃபார் எ பீரியட் ரேஞ்சிங் அப் டு. இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா,
அது எவ்வளோ மாதத்துக்குன்னா ஏ 5 months, B 10 months, C 12 months, D 15 months. C 12 monthsங்கிறது கரெக்டான ஆன்சர். 315. Deficit financing implies A. Printing new currency notes, B. Replacing new currency with worn out currency, C. Public expenditure in excess of public revenue, D. Public revenue in excess of public expenditure. டெஃபிசிட் ஃபைனான்ஸ் அப்படின்னா டெஃபிசிட்னா கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து கவர்மெண்ட்டோட ரெவின்யூ கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் டெஃபிசிட் ஃபைனான்சிங்னு பேர். ஸோ சி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன் எக்ஸஸ் ஆஃப் பப்ளிக் ரெவின்யூங்கிறது கரெக்டான ஆன்சர். 316. Which of the following items would not appear in a company's balance sheet? கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஹெல்ட், பி டோட்டல் இஷ்யூடு கேபிட்டல், சி ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராடக்ட், டி கேஷ் ஹெல்ட் அட் த பேங்க். க்ளோசிங் ஸ்டாக் கண்டிப்பாக வரும் ரா மெட்டீரியல் ஹெல்டுங்கிறது. அடுத்தது இஷ்யூடு கேபிட்டல் அதுவும் வரும். பி கேஷ் ஹெல்ட் அட் த பேங்க் வரும். ரெவின்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் சேல்ஸுங்கிறது வராது, அது P&L அக்கௌண்ட்டுக்கு வரும். அதனால் சி ரெவின்யூ ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராடக்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 317. In the second nationalization of commercial bank, dash banks were nationalized. எவ்வளோ பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணினாங்க செகண்ட் டைம் நேஷ்னலைசேஷன் பண்ணும்போது? A4, B5, C6, D8. C6ங்கிறது கரெக்டான ஆன்சர். 6 பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணினாங்க. 318. The central banking functions in India are performed by the central banking function. இந்தியாவில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறா? ஒவ்வொரு இடத்துல அதுக்கு பேர் வேறு. இப்போ யூஎஸ்ஏல ஃபெடரல் பேங்க் தான் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இந்தியாவில் யார் பண்ணுறா? 1 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, 2 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 3 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 4 பஞ்சாப் நேஷனல் பேங்க். A1 and 2 கரெக்டாக, B2 கரெக்டாக, C1 கரெக்டாக, D2 and 3 கரெக்டாக. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இங்கே சென்ட்ரல் பேங்க்கோட ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 319. If an economy is equilibrium at the point where plans to save and to invest are equal, then government expenditure must be. இப்போ ஈக்குலிபிரியத்தில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும்? A 0, B ஈக்குவல் டு கவர்மெண்ட் இன்கம், சி லார்ஜர் தேன் கவர்மெண்ட் இன்கம், டி நெகட்டிவ். ஈக்குவலாக இருக்கும், கவர்மெண்ட் ரெவின்யூக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு பேர். பி ஈக்குவல் டு கவர்மெண்ட் இன்கம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 320. Of the gross tax revenue of the union government, the indirect taxes account for nearly A 70%, B 75%, C 65%, D 60%. இது இயர் வைஸ் மாறுது. அப்போது இருந்தது C 65%ங்கிறது கரெக்டான ஆன்சர். 321. Depreciation means A closure of a plant due to lockout, B closure of a plant due to labor trouble, C loss of equipment over time due to wear and tear, D destruction of a plant in a fire accident. Depreciationங்கிறது எதுக்காகன்னா C loss of equipment over time due to wear and tearங்கிறது கரெக்டான ஆன்சர். 322. On July 12, 1982, the ARDC was merged into. எதோட மர்ஜ் பண்ணாங்க? ஏஆர்டிசிங்கிறது ஆர்பிஐயோட சப்சிடரி யூனிட். அதை எதோட மர்ஜ் பண்ணாங்க? ஏ ஆர்பிஐ, பி நாபார்ட், சி எக்ஸிம் பேங்க், டி நன் ஆஃப் த எபோவ். நாபார்டோட அதை மர்ஜ் பண்ணாங்க July 12, 1982. அதனால் பி நாபார்டு கரெக்ட் ஆன்சர். 323. The central cooperative banks are in direct touch with
சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் யாரோட டச் வச்சுப்பாங்க? நம்ம ஏற்கனவே படித்தோம். கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து 3 இருக்குது. அதாவது சென்ட்ரல், ஸ்டேட், அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட். அது யாரோட டச் வச்சுப்பாங்க? ஏ ஃபார்மர்ஸோடைய டைரெக்டாக, பி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, சி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், டி சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து பி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். 324. In pursuance with the recommendations of Narasimhan Committee, the RBI has framed new guidelines. நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை வச்சு ஒரு நியூ கைட்லைன்ஸ் பண்ணாங்க. அது என்னவா இருந்தது? ஏ டு கவர்ன் என்ட்ரி ஆஃப் எ நியூ ப்ரைவேட் செக்டார் பேங்க் டு மேக் த பேங்கிங் செக்டார் மோர் காம்படிட்டிவ். பி டு ரெடியூஸ் த ஃப்ரீடம் given to banks to rationalize their existing branch network. C to set up more foreign exchange banks. D to lend more easily for industrial development. நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனால் அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணாங்கன்னாக்க, ஏ டு கவர்ன் என்ட்ரி ஆஃப் நியூ ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் டு மேக் த பேங்கிங் செக்டார் மோர் காம்படிட்டிவ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 325. The current price index base வந்து 1960 is nearly 330. This means that A all items cost 3.3 times more than what they did in 1960. 1960ல் 330 இருந்தது, கரண்ட் இப்போது 330 இருக்குது. பேஸ் வந்து 1960 அப்படின்னா என்ன? B the prices of certain selected items have gone up to 3.3 times. அப்படியா? C weighted means of prices of certain item has increased 3.3 times. கரெக்டா? D gold prices has gone up 3.3 times. எதுன்னா C weighted means of prices of certain item has increased 3.3 timesங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.